where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். செய்து வருகிறார், செய்வார். கட்சியை வழிநடத்துவதற்கு 3 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க. அதாவது தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு, நிறுவனத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு ஒற்றை மனிதன். ஏழு முடிக்கவே இல்லை. நான் அதுக்குள்ள ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று அந்த கட்சியை, பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தேன். என்றும் நம் மக்களை, என்னுடைய ஊம ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன். அதாவது இது போன்று மனவேதனையான, எனது மனசு வேதனைப்படுகின்ற அளவு சில செய்திகள், சில செயல்கள் ரத்தம் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து நான் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன். பாமக இல்லை, அது பாமக நல்ல நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு. இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு, எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்று முடிவு செய்யும். அதனாலே அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்க அவங்களோட பேசிட்டு இருக்காங்க என்பதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த 3 அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, கடைசியில் பொதுக்குழு, இந்த 3ம் கூடி முடிவு செய்யும். யார் எங்க வேணாலும் எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்துக்கும் போகலாம், நம்ம ஊரில் இந்தியாவில் எங்க வேணாலும் போகலாம். சரி, இதோட போதும். அந்த அது சம்பந்தமான கேள்விகள் வேண்டாம், வேற எதனா கேள்விகள். அது நாம எப்படி, நம்ம அதான் நான் சொன்னேன், திரும்ப அதான் சொல்றேன். என்ன சொன்னேன்? நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அப்புறம் இறுதியாக மாநில பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். அப்போ நீங்க கட்டாயம் வருவீங்க, உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்க கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு விடுக்கிறேன். யார் சொல்லுங்க? அதெல்லாம் அதுக்கெல்லாம் இதோட வேற ஏதாவது கேள்வி கிடங்க. அதெல்லாம் உலகப்பா, வேற ஏதாவது கேள்வி. பாமக கூட்டணி குறித்து ஐயா அறிவிக்கும் போது பெண்கள், முதியோர்கள்
துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு தேலை அருள் சொல்லியிருந்தாரு. துள்ளி குதிக்க வகையில் எந்த மாதிரியான கூட்டணி அமைக்கிறீங்க? அவர்கள் ஐயா தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லும் பொழுது என்ன சந்தோஷமா சொல்லி அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கா, என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு ஏதோ பிடிச்ச கட்சி அறிவிப்பாங்க, அப்ப நம்ம எல்லாரும் துள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரை கண்டதான் தெரியும். ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்சிக்கிச்சு. அவ்வளவு சொல்றாருல்ல. ஐயா சொல்றதான் எனக்கு பிடிச்சிக்கிச்சு. இப்ப இந்த 3 அடுக்கு இதுதான் இந்த குழு தான் முடிவு பண்ணணும். அந்த நாள் வரும், சீக்கிரம் வரும். உங்களோட கேள்விக்கு பதில் கிடைக்கும். அதோ ஒழுங்கா எம்எல்ஏ அருளை நீக்கி நேற்றைய தினம் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் நேற்று அறிவித்திருந்த நிலையில் அருளை நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். மேலும் கட்சியின் கொறடாவாக அருள் செயல்படுவார் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது என்றும் ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.